கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா நல்லவர், அவர் நல்ல தெய்வங்க. அவர் நல்லவராக இருக்கனால தான் வசனத்தை கொண்டு நம்மளோடு பேசி ஒவ்வொரு நாளும் நம்மை திடப்படுத்தி ஆசீர்வதிச்சுட்டு இருக்காரு தெரியுமா. அந்த ஏசப்பா விட்டுறாதீங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை தேடுங்க, அவரை ஆராதிங்க. சரியா? இந்த நாளிலும் பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் என்ன செய்வது? பணம் கொடுக்கணுமே, வாங்கணுமே, பொருள் வாங்கணுமே, குழப்பமா? ஒன்றும் குழம்ப வேண்டாம். ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரை நம்புங்க. அதிசயமான காரியங்கள் நடக்க போகுது. சரியா? வேலை ஸ்தலங்கள் இருக்கிற நெருக்கடியும் அப்படி மாறிப்போகும். எதையும் கலங்காதீங்க. கர்த்தர் நல்லதே செய்வார். இனி வேலை இல்லாமல் இருந்தால் வேலையை தருவார். ஜீவாத்துக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 18:15 1 நாளாகமும் 18:15. செருயாவின் குமாரன் யோபாப் இராணுவ தலைவனாயிருந்தான். ஆகிலூதின் குமாரனாகிய யோசபத் மந்திரியாயிருந்தான். ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிற ஜீவாத்தின் தலைப்பு மந்திரியை போல வைப்பார். மந்திரியை போல வைப்பார். யோசபாத் மந்திரியாயிருந்தானா? ஒரு அரசாங்கத்தில், ஒரு ஆட்சியில் மந்திரிமார்களை வைக்கிறாங்க. ஒரு தேசத்துலையும் பாருங்கள், தேர்தல் நடக்கும்போது அவங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்களெல்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதில் சிலரை மந்திரியாக எடுப்பாங்க. எல்லாரும் மந்திரி ஆக முடியாது. அதுக்கு பயங்கர கடும் போட்டி இருக்கும். மந்திரின்னா ஒரு லாகாவை அவங்க கவனிப்பாங்க. அதில் உள்ள பொறுப்புகள், அதில் உள்ள கோப்புகளில் கையெழுத்து போடுறது எல்லாம் அவங்களுடைய வேலை. அது ஒரு பெரிய போஸ்டிங். அதுக்கு பயங்கர காம்படிஷன் இருக்கும், போட்டி இருக்கும். சரியா? அது கர்த்தர் தான் கொடுக்குறாரு மந்திரியாகிறது. பைபிளில் கந்தாக என்கிற ஒரு ஸ்திரீக்கு, எத்தியோப்பியா ராஜஸ்திரீக்கு மந்திரி ஒருத்தர் இருந்தால பைபிள் இருக்குல்ல. அந்த மனுஷன் தான் எரிசில அழைத்து போயிட்டு ரதத்தில் வரும்போது பிலிப்பு மூலமாக ரசிக்கப்பட்டான். பைபிள் இருக்குது, நிறைய இருக்குது மந்திரிமார்களை குறித்து. சரியா? அது ஒரு உயர்ந்த பதவி. சிலர் பேசுவோம், சொல்லுவாங்க, இவன் பெரிய மந்திரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மந்திரினா அதுக்கு ஒரு மரியாதை உண்டு, அதுக்கு ஒரு கௌரவம் உண்டு, அதற்கு ஒரு அபிஷேகம் உண்டு, அதற்கு ஒரு கிருபை உண்டு. உங்களை வைக்க போகிறாருங்க, உங்கள் பிள்ளைகளை மாற்ற போகிறாருங்க. ஏசப்பா செய்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் சத்தியங்களை கேட்கும்போது ஏதோ நாங்கள் பெரிய தலைவன் ஆகிட்டோம், தலைவி ஆகிட்டோம், மந்திரி ஆகிட்டோம், பணக்காரன் ஆகிட்டோன்னு உங்களுக்கு பெருமைக்கு ஒரு நாள் கொண்டு வரக்கூடாது. சபை மூலம் கர்த்தர் போதிச்சு உயர்த்துறாருன்னா அது சபைக்கு தான், தேவ ராஜ்யத்துக்கு தான் அந்த பதவிகளும் உயர்வுகளும் மேன்மைகளும் தான். ஏசப்பா ஒருவருக்கு தான் அது சொந்தமாகணும். அதுக்கு தான் உயர்த்துறாரு. இந்த ட்ராக்கை விட்டு நம்ம மாறிடக்கூடாது. என் பிள்ளை தலைவன் ஆகிட்டான், தலைவி ஆகிட்டான், மந்திரி ஆகிட்டான், உலகத்தில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டான், பெரிய கலெக்டர் ஆகிட்டான், எஸ்பி ஆகிட்டான் அப்படி சொல்லிட்டு நீங்களும் மேன்மை பாராட்டி அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதில் அந்த பதவியில் உயர்ந்தத்தில் வரவங்களும் போயிடக்கூடாது. எல்லாமே ஏசப்பா மகிமைக்கு, சபை வளர்ச்சிக்கு, அது கர்த்தருக்காக. புரிந்து கொண்டீர்களா? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. யோசபாத்தை மந்திரியை வச்சு ஆண்டவர் உங்களையும் மந்திரியாக மாற்ற போகிறார். உங்கள் பிள்ளைங்கள்லாம் மந்திரி ஸ்தானத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வர போகிறாரு. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஜீவ வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வசனத்தின் மூலம் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை மந்திரியை போல் உயர்த்தும். எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறாங்களோ உயர்ந்த நிலைக்கு வரட்டும் என்று செபிக்கிறேன். குடும்பத்தில் எல்லா எதிரான சூழ்நிலைகளும் நிர்மூலமாகட்டும், ஆசீர்வாதம் சூழ்நிலை உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவரே, கடன் பாரங்கள் விலகட்டும். சொத்து வாங்க நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கட்டும். சொத்து விற்க நினைக்கிறவங்களுக்கு விற்க வாய்ப்பு கிடைக்கட்டும். பண நெருக்கடி இருக்கிறவங்களுக்கு பண நெருக்கடி மாறட்டும் என்று செபிக்கிறேன். படுக்கையில் இருக்கிற மக்களை இந்த ஆண்டவரை நடக்க பண்ணுங்க, எழும்பி நடக்க பண்ணுங்கப்பா, நடக்க பண்ணுங்க. கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகள் மேல கிருபை இருக்கட்டும் என்று செபிக்கிறேன். வல்லமையினால் நிரப்பும். வரங்களை கொடுப்பீராக. தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கான பலனை கொடுப்பீராக. எல்லா சூழலும் சாதகமாய் மாறட்டும் என்று செபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீரே, ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளில் ஒரு அற்புதம் நடப்பதாக இன்று இரவு உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய காரியத்தை முடித்து இளைப்பாற செல்வதற்கு முன்பாய் ஒரு அதிசயம் நடக்கட்டும். நிரப்படி செய்தீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.